விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் தர வேண்டும். சர்வ சிக்ஷா அபியான் அந்த திட்டத்திற்கு அந்த கல்வி உதவி தொகையை தர வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் நிதியை ஒருபோதும் யாரும் கொடுக்காமல் இருந்துவிடக் கூடாது, அதை தடுத்து விடவும் கூடாது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. இந்த சூழல்ல இன்றைக்கு பள்ளி கல்லூரிகள்லாம் தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிறது. இப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு குரலி வித்தக்காரன் ஒருத்தவன் திடீர்னு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், மத்திய அரசு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வரிய கொடுக்காம இருக்குது, அந்த நிதியை ஒதுக்காமல் இருக்கிறது, இது கண்டிக்கத்தக்கது, அதனால நான் இதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு ஒரு குரலி வித்தைக்காரன் குரலி வித்தையை ஒரு 3 நாட்களாக காட்டி கொண்டு வந்திருந்தார். அந்த குரலி வித்தை இன்றையோடு முடிவு கட்டப்பட்டது. இன்றைக்கு அந்த குரலி வித்தைக்கு சமாதி முவாக்கப்பட்டது அப்படின்னு தான் நாம சொல்லணும். யார் அந்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில். இவர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய எம்பியாக இருக்கிறார். இவருக்கு நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய வாய்ப்புகள் பல முறை கிடைத்தும், எப்படி நாடாளுமன்றத்துலதான் இந்த குரலை போய் எழுப்பணும், அந்த நாடாளுமன்றத்துல போய் குரலை எழுப்பாம மூத்திர சந்திலையும் முட்டு சந்திலையும் உக்காந்துக்கிட்டு 2000 கோடி ரூபாய் நிதியை தாங்க அப்படின்னு கேட்பதுல எந்த விதமான நியாயம் இருக்கிறது? பள்ளி கல்லூரிகள்லாம் தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிறது. இந்த 3 மாதங்களாக குரல் எழுப்பாதவர் திடுதிப்புன்னு எந்த சுடுகாட்டிலிருந்து எழுந்து வந்து உக்காந்துக்கிட்டு நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன், மத்திய அரசு இந்த தமிழக பள்ளி கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக ஒதுக்கணும், அதனால நான் சாகும் முறை உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமாவை கிளப்பிட்டு இருக்காரு. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்த்ததில் 2 விஷயங்கள். ஏன்னா இவ்வளவு நாள் குரல் கொடுக்காதவரு, எம்பியா இருக்கக்கூடியவரு, மத்திய அரசுக்கு நேரடியாக மத்திய அரசு கிட்ட இன்டராக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவரு, நாடாளுமன்றத்துல எழுந்துச்சு இவரை கேள்வி கேட்கலாம், யாரும் இவரை தடுத்து விட முடியாது. அப்ப அப்பேற்பட்ட இடத்தெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு மூத்திர சந்தில உட்காந்துட்டு தான் நான் முக்குவேன்றது எந்த விதத்துல நியாயம்? அப்போ பேச வேண்டிய இடத்துல பேசாம இன்றைக்கு சம்பந்தமே இல்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்கிட்டு நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, தர்மசாலா வழக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கர்நாடக மாநிலத்துல தட்சிண கன்னட பகுதியில அங்க மஞ்சுநாதா கோவில் இருக்கிறது. அங்க வரக்கூடிய சாமி தரிசனம் செய்யக்கூடிய பெண்களை வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கற்பழித்து அவர்களை கொலை செய்து புதைத்து விடுவதாக சொல்லி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 11 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள வசித்து வந்த ஒரு நபர் என்ன பண்றாருனாக்க, திடீர்னு அங்க கர்நாடகாவில் போயிட்டு இவ்வளவு நாள் நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அந்த பெண்களுடைய பிணங்களை எல்லாம் புதைத்தேன், அதனால எனக்கு மனசெல்லாம் உறுத்துது, எனக்கு வலிக்குது, அதனால நான் அப்ரூவரா மாறுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நீதிமன்றத்துல போயிட்டு நீதிமன்றம் அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து அவருடைய அடையாளங்களை வெளியிடாமல் அவரை மறைச்சே கூட்டிட்டு போய் எல்லா இடத்துலயும் செக் பண்ண அவர் காட்டக்கூடிய இடத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த புகார் வந்து பொய்யான புகார் அப்படின்னு வெளியில தெரிய வரவும் அந்த நபர் அப்படியே பிழை சாட்சியா மாறுறாரு. என்னை வந்து தமிழ்நாட்டுல கூட்டிட்டு போய் ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க, அவங்க சொல்லிதான் நான் இந்த விஷயங்களெல்லாம் கிளப்பினேன், அவங்க சொல்லிதான் நான் இந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசணும்னு சொல்லிட்டு அவரு பிழற் சாட்சியாக மாறுறாரு. அப்போ அந்த கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஜனார்தன் ரெட்டி என்ன பண்றாருனாக்க, அவரு சசிகாந்த் செந்திலுக்கும் இந்த விஷயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, அவர் தான் மஞ்சுநாதா சுவாமி கோயிலினுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த சதி செயலை செய்வது சசிகாந்த் செந்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில உதவி கலெக்டராக பணிபுரிந்திருக்கிறார் சசிகாந்த் செந்தில் அவர்கள் 2009 இருந்து 2012 காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாமல் கனிம வளத்துறையிலையும் அவர் உயர் அதிகாரியாக அந்த பொறுப்பிலும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர் மேல இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டுகள் வந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு வந்து அதிகமான உடனே அவர்கள் மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது CBI விசாரிக்கணும் அல்லது CBCID அல்லது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினர் இன்றைக்கு குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விசாரணை வளையத்துக்குள்ள நாம வந்துட்டோம், நம்ம வீட்டு வாசலுக்கு விசாரணை வரப்போகுது தெரிந்து கொண்ட சசிகாந்த் செந்தில் இன்றைக்கு இந்த திடீர் டிராமாவை எடுத்து இன்றைக்கு 3 நாளாக அவர் வந்து போராட்டம் என்ற பெயர்ல ஒரு வந்து டிராமாவை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய X இணையதளத்தை பக்கத்துல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க, தொடர்ச்சியாக அவர் உண்ணாவிரதம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா உண்ணாவிரதம் முடிச்சு வைக்கிற வரைக்கும் அவர் என்னென்ன குரலி வித்தைகள்லாம் காட்டினாருன்றத அவரே பதிவு பண்ணி அவரே போட்டிருக்காரு. இப்போ அவர் வந்து முதல்ல 2 நாள் உண்ணாவிரதம் இருந்தாரு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல, திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்துக்கு எதிரில. அவரை யாருமே கண்டுக்கலன்ன உடனே அவரே நான் சாப்பிடாதால எனக்கு ஹை பிரஷர் வந்துருச்சு. ஒருத்தவன் சாப்பிடலன்னாக்க லோ பிரஷர் தான் வரும். எப்படி ஹை பிரஷர் வரும்? யாராவது கோவப்படுத்தினாதான் ஹை பிரஷர் வரும். அப்ப சாப்பிடாம ஒருத்தன் படுத்து கிடந்தானாக்க அவனுக்கு லோ பிரஷர் தான் வரும். அப்படிப்பட்ட பட்சத்துல எனக்கு வந்து ஹை பிரஷர் வந்ததால
நான் சென்னையில இருக்கக்கூடிய மருத்துவமனையில போய் அட்மிட் ஆக போறேன்னு அங்க இருந்து விளம்பரத்துக்காக இந்தாண்ட ஷிஃப்ட் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. களத்துல அவருக்கு விளம்பரம் கிடைக்கலன்னு உடனே அதை திசை திருப்புவதற்கு எனக்கு ஹை பிரஷர் டாக்டர் அறிவுறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு மாறுறாரு. அந்த திருவள்ளூர் மாவட்ட மருத்துவமனையிலயும் அவருக்கு விளம்பரம் கிடைக்கலன்னு உடனே அப்படியே சென்னை மருத்துவமனைக்கு மாறுறாரு. சென்னை மருத்துவமனைக்கு அவர் மாறிய பிறகுதான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர்கள் போய் பார்க்கறாங்க, பொதுநலவாதியாக இருக்கக்கூடியவர் போய் பார்க்கறாங்க. இந்த வழக்கை முழுவதும் திசை திருப்பணும், நம்மளுடைய பேர் இதுல அடிபடுதுன்றதுக்காக அதுல இருந்து முழுவதுமாக திசை திருப்புவதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை அவர் அரங்கேற்று இருக்காரு. அது மட்டும் இல்லைனாக்க 3 நாளா இவர் சாப்பிடலன்றாரு. நாமெல்லாம் ஒரு நாள் சாப்பிடலனாலே அடுத்த நாள் வாயை திறந்து பேசுறது கூட நம்மளால முடியாது, சோர்ந்து படுத்துருவோம். ஆனா 3 நாளா பட்னி கடந்தன்ற நபரு எல்லா பேட்டிலையும் பேட்டி கொடுக்கிறாரு, எல்லா இடத்துலயும் வீடியோ எடுத்து அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. இதுல சன் நியூஸ்காரன் 24 மணி நேரமும் சசிகாந்த் செந்திலுக்கு விலகு பிடிச்சிட்டு இருக்கான். அவன் இப்படி படுத்துக்கிட்டு சசிகாந்த் செந்தில் இப்படி போறாருனாக்கா அது கேமரா அப்படி ஹை ஹேங்கிள் வச்சு இப்படி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ சன் டிவிக்காரன் இதுல முழுக்க நுழைக்க வேண்டிய தேவை என்ன? சன் டிவிக்காரன் 24 மணி நேரமும் சசிகாந்த் செந்தில் பின்னாடியே வாழை பிடிச்சிக்கு விட்டு போக வேண்டிய தேவை என்ன? இதற்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் கூட தற்போதைய காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் தொடர்ச்சியாக மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் திமுக தலைமைக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட சூழலை தான் சசிகாந்த் செந்திலை இந்த பக்கம் தூண்டிவிட்டு அந்த இடத்துல அந்த தலைவர் பதவியை அடுத்த தலைவர் பதவியை நிரப்பதற்கு சசிகாந்த் செந்திலை வைத்து காய் நகர்த்துக்குது இந்த திமுக. அதன் விளைவாக தான் இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு, நீங்களே பார்த்திருப்பீங்க. எந்த ஒரு அறிவுறுத்தலும் இல்லாமல், எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல், தேசிய தலைமையிடமோ அல்லது மாநில தலைமையிடமோ எந்தவித அனுமதியும் வாங்காமல் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லாம அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு மாநில நிர்வாகி அவர் ஒரு போராட்டம் நடத்த போறாருனாக்க ஒண்ணு தலைமைகிட்ட அனுமதி வாங்கணும் அல்லது தேசிய தலைமைகிட்ட அனுமதி வாங்கணும். யாருக்கிட்டையும் அனுமதி வாங்காமல் தன்னிச்சையாக இவர்கள் எடுத்திருப்பது என்றால் இவருக்கு பின்னாடி யாரோ இயக்குறாங்கன்றது புலனாய்கிறதா இல்லையா? அப்ப இந்த சந்தேகம் இயல்பாக எழும்பும். மாநில தலைமையிடம் கேட்கவில்லை, தேசிய தலைமையிடம் கேட்கவில்லை, அப்ப திடீர் உண்ணாவிரதம் எதற்கு? பள்ளி கல்லூரி எல்லாம் ஆரம்பிச்சு 3 நாட்கள் ஆகிறது, அப்ப எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்ச உடனே ஆரம்பத்துல இருந்து இவங்க யார் யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஆரம்பத்துல முதல்ல அவரோட போட்ட ட்வீட்டை ஷேர் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர், விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர். இந்த மாணிக்கம் தாக்கூருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இருக்கக்கூடிய வாய்க்கா வரப்பு பிரச்சனை உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போயிட்டு டெல்லியில கார்கே கிட்டையும் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி இவர்களை எல்லாம் சந்தித்து செல்வ பெருந்தகைக்கு எதிராக பெரிய புகார் பட்டியலையே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு மாணிக்கம் தாக்கூர் வச்சாரு. அப்போ முதலாக சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்ச உடனே இந்த மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்றாருனாக்க அவருக்கு ஆதரவாக அவருடைய போஸ்ட் எல்லாம் ரீபோஸ்ட் பண்றாரு, ஒரு 2-3 போஸ்டர். அதன் பிறகு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், திமுக எப்பவுமே ஆழம் பார்க்கறதுக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளை தான் பயன்படுத்தும், நேரடியா திமுக இறங்காது. அப்போ அதனுடைய கூட்டணி கட்சிகளான முதல்ல போய் பார்த்தது வன்னியரசு, விசிகாவிலிருந்து வன்னியரசு போய் பார்க்கிறாரு, அப்புறம் திருமாவளவன் அவர்கள் போய் பார்க்கிறாரு, அப்புறம் சிபிஐ கட்சியை சார்ந்த சண்முகம் போய் பார்க்கிறாரு, சிபிஐஎம் சண்முகம் போய் பார்க்கிறாரு, அப்புறம் சிபிஐ உடைய முத்தரசன் போய் பார்க்கறாங்க. இப்படி வரிசையாக திமுக அதனுடைய கூட்டணி கட்சி குரங்கு குட்டிகளை உள்ள விட்டு ஆழம் பார்க்குது. அப்புறமா சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நாசரும் போய் பார்க்கிறாரு சசிகாந்த் செந்தில. இப்படி தொடர்ச்சியாக திமுக என்ன பண்ணுன்னா சசிகாந்த் செந்தில ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவர் மேல இருக்கக்கூடிய அந்த தர்மசாலா வழக்கையும் திசை திருப்புற மாதிரி ஆச்சு. இந்த திமுக கூட்டணி இவர்களுடைய தூண்டுதல் பேர்ல செல்வ பிறந்தைகளுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டிய ஒரு இதாவும் ஆள் மாறிட்டாரு. ஏன்னாக்க காங்கிரசினுடைய தேசிய தலைமை யார் இருக்கிறார் இப்பன்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே, அவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். இங்க தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய யார் செல்வ பிறந்தகை, அவரும் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவரை மாத்தனாக்க விமர்சனம் எழும்ல. அப்ப அதே சமூகத்தை சார்ந்த சசிகாந்த் செந்தில அந்த இடத்துல கொண்டு போய் நாம வச்சோம்னாக்க பெரிய விமர்சனம் எழாதுன்னு சொல்லிட்டுதான் செல்வ பெருந்தகைக்கு ஆகாத தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவ்வளவு நாள் ஓரம் கட்டி வைக்கப்பட்ட மூத்த தலைவர்கள், அவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு இன்னைக்கு சசிகாந்த் செந்தில ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் சசிகாந்த் செந்தில் அவர்கள் இந்த 3 நாட்களாக இந்த உண்ணாவிரதம் என்ற குரலி வித்தையை காட்டிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு தேசிய தலைமை அவரை கூப்பிட்டு சொல்லிடுச்சு, நீ டிராமா பண்ணதெல்லாம் போதும், இதோட மூடிக்கிட்டு உன்னோட உண்ணாவிரதத்தை நிறுத்திக்க. செல்வ பெருந்தகை வருவாரு, ஒரு டம்ளர் கொடுப்பாரு, வாங்கி முடக்குன்னு குடிச்சுக்கின்னு தேசிய தலைமையிலிருந்து சொன்னதன் பேர்ல இன்றைக்கு அந்த உண்ணாவிரதம் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சசிகாந்த் செந்தில் அவர்கள் நடத்திய இந்த டிராமா என்பது அப்பட்டமாக எல்லோருக்குமே தெரியும். இவர் மீது வரக்கூடிய அந்த தர்மசாலா வழக்கில் இருந்தும் இங்க செல்வ பெருந்தகைகளுக்கு எதிராக, அதாவது செல்வ பெருந்தகை விஜய் கூட கூட்டணி பேசிட்டு இருக்காரு,
அந்த விஷயத்தை தெரிந்தோட திமுக இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி இன்றைக்கு சசிகாந்த் செந்திலை ஊதி விட்டு ஆழம் பார்த்திருக்கிறார்கள். இப்ப செல்வ பெருந்தகையும் கொஞ்சம் அடங்கிட்டாரு இந்த விஷயத்துக்கு அப்புறம். ஏன்னாக்க சசிகாந்த் செந்தில் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார்ன்ற செய்தி செல்வ பெருந்தகை போயிடுச்சு. அப்ப செல்வ பெருந்தகை விஜய் பக்கம் கூட்டணி பேசுறத இதோட கட் பண்ணிக்குவாரு. திமுக நினைச்சதை சாதிச்சிடுச்சு. அப்போ காங்கிரஸ் பின்னாடி திமுக முழு நேரமாக இன்றைக்கு வேலை பார்த்து காங்கிரஸ் எந்த பக்கமும் போயிடக்கூடாது, எங்களை அண்டிதான் காங்கிரஸ் பிழைத்தாக வேண்டும் என்ற சூழலை இன்றைக்கு திமுக உருவாக்கி வச்சிருக்கு. எனவே தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை என்னடா திடீர்னு 3 நாளுக்கு இந்த அறிவாளிக்கு வந்துருச்சுன்னு இந்த தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இவர்களுடைய குட்டுகள் எல்லாமே அம்பலப்படும். அந்த தர்மசாலா வழக்குல அந்த கோவிலின் மீது அவதூறு பரப்பிய இந்த சசிகாந்த் செந்தில் இவர் மீதும் விசாரணை வளையம் கொண்டு வரப்பட்டு இவரையும் தீர விசாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. முழுக்க முழுக்க இது திசை திருப்பக்கூடிய நாடகம் என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.